அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். உண்மை பேசுகிறவங்கள இந்த உலகம் நம்பாதுங்க. பொய் பேசுகிறவங்கள நம்புவாங்க. ஏன்னா பொய்க்கு ஜோடனை அதிகம், உண்மைக்கு ஜோடனை தேவையில்லை. ஆனால் அந்த பொய்யை உண்மை போலவே பேசுவாங்க பாருங்களேன். ஆனால் உண்மையை உண்மை போலவே பேசினாலும் நம்ப மாட்டுறாங்கங்க. இதுதான் கலியுகம். இப்போ பாருங்களேன், இதை உணர்த்தும் விதமாக உண்மையாக நடந்த கதை தாங்க. ஒரு அரசன் நம்பக்கூடிய சிறந்த பொய்யை சொல்லும் ஒருவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக கொடுக்கப்படும் என அறிவித்தார். நாட்டின் பல பகுதியில் இருந்து பலர் வந்து பல பொய்களை சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அரசனுக்கு எந்த திருப்தியும் ஏற்படவில்லை. ஒரு நாள் கந்தல் உடையணிந்த ஒரு ஏழை ஒருவன் அரசவைக்கு வந்து தான் அப்போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவதாக கூறினான். இவனின் தோற்றத்தை பார்த்த அரசனும் அரைகுறை மனதுடன் சம்மதம் தெரிவித்தார். அரசர் கூட பாருங்களேன், தோற்றத்தை பார்த்து மதிப்பிடுறாரு. தப்பு தான், ஆனால் என்ன பண்ணிட்டாரு, நல்ல வேலை, போட்டியில் கலந்துக்க சொல்லிட்டாரு. பிறகு அந்த ஏழை சொன்னான், அரசே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, நீங்கள் எனக்கு 1000 பொற்காசுகள் தர வேண்டியிருக்கிறது. அதை வாங்கத்தான் இன்று இங்கு நான் வந்தேன் என்று சொன்னான் அந்த மனிதன். அரசனுக்கு கோபம் வந்துருச்சு. நீ பொய் சொல்கிற, நானாவது உனக்கு கடன் தர வேண்டியிருப்பதாவது என்று கத்தினார். உடனே ஏழை சொன்னான், அரசே, நீங்களே ஒத்துக்கொண்டு விட்டீர்கள் நான் சரியான பொய் சொன்னேன் என்று. எனவே போட்டியின் விதியின்படி எனக்கு 1000 பொற்காசுகள் கொடுங்கள் என்றான். அரசன் தான் அவசரத்தில் உளறிவிட்டோம் என்பதை உணர்ந்தான். உடனே சொன்னான், இல்லை இல்லை, நீ பொய் சொல்லவில்லை என்று அவசரமாக மறுத்தான். ஏழை சொன்னான், நல்லது அரசே, நான் சொன்னது பொய்யில்லை, உண்மைதான் என்றால் எனக்கு தர வேண்டிய 1000 பொற்காசுகளை கொடுங்கள் என்று கேட்டான். அரசன் அந்த ஏழையை நீந்தான் சிறந்த பொய்யன் என்று ஏற்றுக்கொண்டு 1000 பொற்காசுகளை வணங்கினான். எப்படி பார்த்தீங்களா கதை? உண்மைதாங்க. அரசருக்கு எதில் போட்டி வைக்கணும்னு தெரிய வேண்டாம். அப்போது என்னாச்சு, உருவத்தை பார்த்து எடை போட்டிங்க. கடைசியில் பொய்ன்னு சொன்னாலும் 1000 பொற்காசு கொடுக்கணும், உண்மைன்னு சொன்னாலும் 1000 பொற்காசு கொடுக்கணும். அப்போது வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலையும் உண்டு. இதில் அரசனாக இருந்தால் என்ன, ஆண்டியாக இருந்தால் என்ன? அதனால தாங்க வார்த்தை ஜாலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தையை நிதானித்து பேசணும். இல்லை அப்படின்னா நாம் நிதானம் தவற வேண்டியிருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.